ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி ரெசிபி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குட்டி குட்டி கெஜடா. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ரிங் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் 1/2 கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இதில் 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பட்டர் நல்லா உருக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். இதில் உங்களுக்கு வேணும்னா நெய்யோ இல்லை டால்டாவோ நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக 50 கிராம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை 4 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம், அப்போ தான் திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு போர்ஷன் மாவு மட்டும் எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக மாவு தூவி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவு திக்னஸ் இருக்கிற அளவுக்கு திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டி எடுத்துகிட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டர் சேர்த்துருக்கோம் இல்லையா, பட்டரும் சுகரும் வந்து கொஞ்சம் இலக்கி கொடுக்கும், அதனால் இந்த மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா பார்த்து கட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்கொயராக வந்திருக்கு. இப்போ இதை தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என் பொண்ணும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறான். நான் ஏதாவது குக் பண்ணேன்னா ஷூட் பண்ணேன்னா கண்டிப்பாக என் பொண்ணு கூட இருப்பாள். வந்து அம்மா நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவாள். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சிருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கெஜடாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று ஒன்றா பிரித்து சேருங்க. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா குக் ஆகட்டும். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலந்து விடுங்க. பாருங்கள், எதுவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம் நீங்கள் இதில், அதுவுமே நல்லா வரும். இது என் பொண்ணு செஞ்சது. இதை நான் சேர்த்து செய்யலைன்னா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவா, அதனால் இதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதில். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 3/4 வெந்திருக்கு. அவ்வளோதான், இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம குட்டி குட்டி கெஜடா ரெடி ஆகிடும். கலர்லாம் பாருங்கள் ரொம்ப சேஞ்ச் ஆகலை, எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லான கலரில் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம கெஜடா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கருஞ்சீரகம் எதுக்காக சேர்த்துருக்கோம்னா, கருஞ்சீரகம் வந்து ஸ்வீட்டில் சேர்த்தோன்னா அது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டால். அதனால் ஸ்வீட் ரெசிபிலெலாம் மேக்ஸிமம் கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குட்டி குட்டி கெஜடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய டைம் எடுக்காது, நிறைய இன்க்ரீடியன்ட்ஸும் தேவைப்படாது. அதனால் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள்.